له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم. நினைத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களையும் அல்லாஹ் சுவர்க்கத்திலும் ஒன்று சேர்த்து வைப்பாராக. நம் அனைவர்களுடைய கவலைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த நல்ல ஒரு காரியத்தை வைத்து அல்லாஹ் போக்கி வைப்பாராக. நன்றிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நாம் நெந்தோரை மையப்படுத்தி நெந்தோருடைய இஸ்லாத்துடைய எழுச்சி சம்பந்தமாக பேசுவதற்கு தான் உங்களை அழைத்திருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவர்களும் பிறந்த ஊர், வாழக்கூடிய ஊர், இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நீங்கள் வந்து வாழ வேண்டிய ஊர். இந்த ஊருடைய முன்னேற்றம் சம்பந்தமாக எந்த சூறாவை பற்றி பேசலாம் என்று நினைத்த பொழுது எனக்கு மக்ரிபுக்கு தோன்றிய ஒரு சூறா தான் அல்லாஹ் தனி ஒரு சூறாவிலே இதை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறார். இந்த சூறாவை, குர்ஆனுடைய இந்த வசனங்களை விளங்குவோமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஊரை இங்கிருந்து கொண்டே முன்னேற்றலாம். உலகத்தில் எல்லோருடைய விருப்பமும் என்ன? என்னுடைய விருப்பம், உங்களுடைய விருப்பம் என்ன? ஒன்றே ஒன்றுதான். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். இதுதான் எல்லோருடைய விருப்பம். யா அல்லாஹ், உலகத்திலும் நல்லதைத்தா, ஆখিরাத்திலும் நல்லதைத்தா, நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்து
ஆகிரத்தில் மாத்திரம் சொர்க்கம் கிடைத்து உலகத்திலும் கஷ்டப்படக்கூடாது. அல்லாஹ் இந்த துஆவை எங்களுக்கு படித்தே தருகிறார். உலகத்திலும் நல்லதை தாயா அல்லாஹ், ஆகிரத்திலும் நல்லதை தாயா அல்லாஹ். உலகத்தில் நல்லதென்றால் சகோதரர்களே, முஸ்லிம்களே, உலகத்தில் நல்லதென்றால் மார்க்கமுள்ள ஒரு சமூகத்தை, ஒரு ஊரை, ஒரு சூழலை உருவாக்குவதுதான் உலகத்துடைய அமைப்பு. மார்க்கமுள்ள சூழல் எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய உணர்வு. ஏனென்றால் முஸ்லிம் சகோதரர்களே, உடன்பிறப்புகளே, உலகமே உயர்ந்து வாழ்ந்தது இஸ்லாத்தால் மாத்திரம், வேறு எதுவாலும் அல்ல. 1400 ஆண்டுகள் நமக்கு தெரியும். 50 ஆண்டுகளுடைய வரலாறு, 60 ஆண்டுகளுடைய வரலாறு, அல்லது 100 ஆண்டுகளுடைய வரலாறு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1400 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த சமூகத்துடைய விடிவை எடுத்து தந்தவர். இவர் எதை உருவாக்கினாரோ அதனால் மாத்திரம்தான் நாம் சந்தோஷத்தையும் அமைதியையும் நிம்மதியையும் அடையலாம். இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றார். வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வமா خلقல் ذكر والأنثى. அல்லாஹ் 3 சத்தியம் செய்கிறார். முதல் சத்தியம் வல்லைலி இதா யக்ஷா, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. மூடிக்கொள்ளும் இரவு மூடிச்சு, அதான் இருட்டாயிடுச்சு. இது ஒரு சத்தியம். இரண்டாவது சத்தியம் வன்னஹாரி இதா தஜல்லா, பகல் வெளியாகும் இந்த பகல் மீது சத்தியமாக. மூன்றாவது சத்தியம் وَمَا خَلَقَ الذَّكَرَ وَالْأُنثَى, ஆணையும் ذكر ஆணையும் உன்சா பெண்ணையும் படைத்தவன் மீது சத்தியமாக. அல்லாஹ் தன் மீதே சத்தியம் செய்தார். இந்த இடத்தில் ஆண் பெண் என்பது மனிதன் மாத்திரமல்ல, மிருகத்தின் ஆண் பெண்கள், பறவைகளின் ஆண் பெண்கள், தாவரங்களின் ஆண் பெண்கள், முழு உலகத்திலும் ஆண் பெண்கள், இவைகள் மீது படைத்தவன் மீது சத்தியமாக. சத்தியம் செய்து எதை சொல்லவாரா? 3 சத்தியங்கள் செய்து அல்லாஹ் முக்கியமான விடயத்தை சொல்றார். என்ன விடயம்? இன்ன சாயக்கும் லஷத்தா, இன்ன சாயக்கும் லஷத்தா, நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் பலதரப்படும். உங்களுக்கு 60 வருட வாழ்க்கையை தந்திருக்கிறோம், 70 வருட வாழ்க்கை, 80 வருட வாழ்க்கை. இந்த 70 வருட வாழ்க்கைக்குள் எதை செய்து முடித்தோம் என்று ஒன்று இருக்குதா இல்லையா? இவ்வளோ காலமும் 40 வருடம், 50 வயசு, 60 வயசை தாண்டினவங்க இருக்கிறோம். இவ்வளோ காலமும் நான் செய்த முயற்சியுடைய பலன். சிலர் சொல்லலாம், 2 வீடு கட்டியிருக்கிறேன், தங்கச்சிக்கு 2 வீடு கட்டிருக்கிறேன், 2 மாப்பிள்ளை எடுத்திருக்கின்றோம், ஒரு கார் வாங்கியிருக்கின்றேன், ஒரு 50 ஏக்கர் வெள்ளாமை வாங்கியிருக்கின்றேன். சிலருடைய முயற்சி. இன்னும் சிலருடைய முயற்சி என்ன தெரியுமா? இந்த ஊர் அப்படியே இஸ்லாத்துக்கு எடுத்திருக்கின்றேன், என்ற கையால 1 லட்சம் பேரை இஸ்லாத்துக்குள் எடுத்திருக்கின்றேன், எனது கையால் 1000 பேர் தௌபா செய்திருக்கிறார்கள், நான் ஒரு 50,000 பேர்
இது ஒரு முயற்சி. அல்லாஹ் சொல்றார், உங்களுடைய முயற்சி பலதரப்பட்டது. எந்த முயற்சி பலனான சகோதரர்களே? இன்ன சஅயகும் லஷத்தா. இந்த முயற்சிகளில் ஆக உயர்ந்த முயற்சி அல்லாஹ் சொல்றார், فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى. டாப் லெவல் முயற்சி, உயர்ந்த முயற்சி. فَأَمَّا مَنْ أَعْطَى. யார் அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறார், அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறார், மக்களுக்காக மார்க்கத்தை உருவாக்குவதற்காக செலவழிக்கிறார். அஅதா. இரண்டாவது வத்தகா, அல்லாஹ்வை பயப்படுகிறார். மூன்றாவது வஸத்தக பில் ஹுஸ்னா, அல்லாஹ்வை ரசூலை உண்மைப்படுத்துகிறார். இது லேசான முயற்சி அல்ல, லேசான முயற்சி அல்ல. فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى. இந்த மூணையும் செய்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறார், فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى. நான் அவருடைய சொர்க்கத்திற்கு போற பாதையை லேசாக்குவேன். எந்த முயற்சி? ஒருவர் மார்க்கத்துக்காக இறங்குறார். இதுதானே மார்க்கம், இதுதானே இஸ்லாம். நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது, எனது நேரம், எனது முயற்சி, என்னுடைய உணர்வுகள், என்னுடைய கவலை அனைத்தையும் மார்க்கத்திற்காக, அனைத்தையும் இஸ்லாத்திற்காக. அல்லாஹ் ஒரே ஒரு நன்மாராயம் சொல்றான், உனக்கு நான் என்ன செய்வேன்? ஃபஸனுயஸ்ஸிருஹு லில்யுஸ்ரா. சொர்க்கத்துடைய பாதை லேசாக. இதை விட ஒன்று தேவையில்லை. நன்றிமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, நிந்தவருடைய முயற்சியிலே நிந்தவரை ஒரு இஸ்லாமிய ஊராக மாற்றுவதற்கான முயற்சி சரியான முயற்சியா பிழையான முயற்சி? சகோதரர்களே, ஒன்ற உள்ளத்துல நீயத்து வைக்கணும், எங்கட மௌத்துக்கு முன்னால் இதை செய்து முடிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எங்கட மௌத்துக்கு முன்னால் நாம செய்த சேவையும் சாதனையும் இல்லை. ஒவ்வொரு ஊராக, அதிலும் நிந்தவரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், எனக்கும் நிந்தவருக்கும் 18 வருட தொடர்பு இருக்கு. 18 வருடத்துடைய தொடர்பு இருக்கு. 2000ஆம் ஆண்டு நான் நிந்தவருக்கு வந்தேன். வெளியே சென்றாலும் 2018 வருடங்களில் அல்ஹம்துலில்லாஹ் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு முயற்சி நடந்தது. யாராக இருக்கலாம், நிந்தோரை சேர்ந்த எவராக இருக்கலாம், ஏழை பணக்காரர், ஆண் பெண் பிள்ளை, எல்லோருக்கும் சகோதரர்களே இந்த சிந்தனையை கொடுக்கும். நீங்க கோடீஸ்வரன், அல்ஹம்துலில்லாஹ், நீங்களும் தேவை. நீங்க ஒரு ஜட்ஜ், நீங்களும் தேவை. நீங்க ஒரு மேனேஜர், நீங்களும் தேவை. நீங்க வெள்ளாமல் செய்தவர், நீங்களும் தேவை. கால் இல்லாதவர், நீங்களும் தேவை. கை இல்லாதவர், நீங்களும் தேவை. ஏழை பணக்காரர், முழு பேரையும் சேர்த்தெடுத்ததான் சகோதரர்களே இந்த முயற்சி வெற்றி. என்ன முயற்சி? என்ன முயற்சி? நீங்கள் ஒரு மதரசாவை தொடங்குவது என்பது கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்துட்டு கொஞ்சம் பேருக்கு தொழிலை கொடுத்து காலத்தை ஒப்புறதா? இல்லை. அதுவல்ல இந்த முயற்சியுடைய இந்த நோக்கம். எல்லோருக்கும்
தெரியும் இந்த முயற்சி ஆரம்பித்தது ஃபாத்திமா மதரசாவில், போக போக வளர்ந்தது உபய் இப்னு கஅப் என்ற இன்னொரு மதரசா, போக போக வளர்ந்தது ரப்பானியா என்று மூன்றாவது மதரசா. இந்த மூன்று மதரசாவும் ஃபாத்திமா ஹாஸ்பிடலுக்கு முன்னால் இருந்தோம், உபய் இப்னு கஅப் மதீனா ஸ்கூலுக்கு முன்னால், ரப்பானியா அதாவது பீச்சோரத்திலே இமாம் ரூமி மினா ஸ்கூலுக்கு பக்கத்தில். இது போக போக பெண்கள், பிள்ளைகள், ஓடவர் முடித்தவர்கள், ஹஜ்ஜை முடித்தவர்கள் என்று 15 வகையான முயற்சிகளில் அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். 15 வகையான முயற்சியை எனக்கு பின்னால் பேசுவார். சகோதரர்களே, இந்த 15 வகையான முயற்சியுடைய கடைசி எல்லை இந்த இடத்திலே நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த 15 வகையான முயற்சியுடைய எல்லை ஊருடைய ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் காணலாம். அந்த முன்னேற்றம் மார்க்கத்திலிருந்து தொடங்கும். அந்த முன்னேற்றம் மார்க்கத்திலிருந்து தான் தொடங்க வேண்டும். இந்த முயற்சி தான் சகோதரர்களே நாங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஆக உயர்ந்த முயற்சி. இந்த ஊரை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் இந்த கவலை இருக்கிறது. இது என்னால் நடக்கக்கூடாதா? இது என்னால் நடக்கக்கூடாதா? எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய தஃப்சீர் நடக்கிறது ஜும்மா பள்ளியில். இன்றைக்கு 70 வகுப்புகள், அதாவது 70 வாரங்கள் நடந்திருக்கிறது. ஸ்ரீலங்காவில் எங்கேயும் நடக்கவில்லை. எப்படி அல்லாஹ் அதை கபூல் செய்ய வேண்டும், முழு குர்ஆனை முடிக்க வேண்டும் என்ற திட்டத்தில் தான் தொடங்கி இருக்கின்றோம். 70 வகுப்புகள் செய்து ஒரு நாள் தஃப்சீர் நடந்து முடிந்ததோடு தான் இந்த ரப்பானியா என்ற கட்டிடம் உங்களுக்கு தெரியும். அவர் மௌத்தாகிவிட்டார், யாருன்னே எங்களுக்கு தெரியாது. இஸ்ஹாக் என்பவர் அவருடைய சொந்தக்காரர் தான் அதனுடைய தொடர்பை கொண்டு வந்து தந்தார். தஃப்சீருக்கு பிறகு நாங்கள் தொடங்கி எல்லாம் முடிந்ததற்கு பிறகு நான் சென்ற மாதத்துக்கு முந்தைய மாதம் கண்டியிலே ஒரு மதரசாவுக்கு சென்றிருந்தேன். அங்கு ஒரு ப்ரோக்ராம் செய்வதற்காக மூத்தராவிலே அங்கு ஒரு பள்ளியிலே பயான் முடிந்த பொழுது ஒருவர் வந்து சொன்னார், இந்த பள்ளியை கட்டி கொடுத்தது யார் தெரியுமா? தெரியாது. இந்த ஊரிலே ஒரு இஸ்ஹாக் ஒரு ஆள் வாழ்ந்து மௌத்தாகிட்டாராமே, அவர் தான். இஸ்ஹாக்குடைய முகத்தை எங்களுக்கு தெரியாது, யாருக்கு. ஆனால் அந்த இஸ்ஹாக்கு ஒவ்வொரு சுபகிலும் ஒரு குர்ஆன் ஓதி துஆ இருக்கு. இஸ்ஹாக் செஞ்சது உங்களோட நான் சஹாபாக்களுடைய வரலாறு சொல்ல வரவில்லை. சஹாபாக்களுடைய வரலாறு வேறு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரியாதவர். எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்களோட காலத்தில் வாழ்ந்தவர். ஆனால் அவர் தகுதியான இடத்தில் தகுதியான முயற்சியை செய்து தந்துவிட்டு கபருக்கு சென்றுவிட்டார். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் போகுமா யாருக்கு அவர் கபருக்கு? சகோதரர்களே, இதுதான் முயற்சி. நாம் கபருக்குள் வாழ வேண்டும், நமக்கு துஆ வரும். நாம் கபருக்குள் சந்தோஷமாக வாழ வேண்டும். சொர்க்கத்துடைய பாதை. சகோதரர்களே, நந்தவருடைய இஸ்லாமிய இந்த எழுச்சி, இஸ்லாத்துடைய இந்த வளர்ச்சி ஆகப்பெரிய முயற்சி. நம் எல்லோருடைய கல்வியும் இது இருக்க வேண்டும். என்ன செய்யலாம்? நான் என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? காசு மாத்திரமல்ல சகோதரர்களே, கவலை போ, ஒரு துஆ போ. ஹஜ்ரத் கலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய மனைவி சுபைதாவுக்கு ஒரு கவலை இருந்ததா? ஹஜ்ஜிக்கு வர எல்லோருக்கும் நான் தான் தண்ணி கொடுப்போம். நல்ல கவலையா, நல்ல முயற்சியா, மோசமான முயற்சியா? ஹஜ்ஜிக்கு வர அவ்வளோ பேருக்கு நான் தண்ணி கொடுப்போம். ஒரு பொம்பளையாலேயே மாதிரி. ஆனா உண்மையான கவலை இருக்கு.
இதுதான் தேவை. உண்மையான கவலை கல்வில சுபைதாவுக்கு என்ன ஹஜ்ஜில ஆக கஷ்டம் தண்ணீர். ஆரம்ப காலங்களில் ஹஜ் செய்தவர்களுக்கு தெரியும், ஒரு தோல் துருத்தி தண்ணி ஒரு திர்ஹம் ஒரு தீனார். அரஃபாவில் தண்ணி கிடையாது, மினாவில் தண்ணி கிடையாது, தண்ணியை சுமந்து போகும். இந்த பொங்கல் என்ன செய்யறா, உள்ளத்துல எடுத்துட்டாங்க, இதை நான் தான் செய்வேன். யாருக்கு செய்ய போறா? சவுதி அரேபியாவுக்கா முழு உலக மக்களுக்குமா? யாரு செய்ய போறா? நாங்கள் இந்தோரை பத்தி மட்டும்தான் பேசுறோம். இந்த பெண்ணுடைய கவல் இன்ஜினியர்மார் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டா எவ்வளவு செலவாகும் சொன்னாங்க. இதை கணக்கெடுக்கல. ஏன் தண்ணி எங்க இருந்து இருக்கு? சவுதியில எங்க ஊத்து இருக்குதா? தாயிஃபுக்கு வர தண்ணிய தாயிஃப்ல வாதி நுழைமான் என்ற ஒரு கனவா இருக்குது, அங்கிருந்து முஸ்தலிஃபாவுக்கு எடுக்கணும் தண்ணி சொன்னாங்க. சுபைதா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்களா, ஒரு தடவை மண்வெட்டியால் கொத்துவதற்கு ஒரு தீனார் செலவழிந்தாலும் பரவாயில்லை, செஞ்சு முடிக்கும். செய்கிறார். 17 லட்சம் தீனார் செலவாகும். 17 லட்சம் தீனார் தண்ணியை கொண்டு வந்துட்டா சுபைதா முஸ்தலிஃபா. நீங்க முஸ்தலிஃபால போகும் பொழுது பாருங்க, மலையில பெரிய பெரிய செவர்கள் இருக்கு. ஐந்து சுபைதா என்று எழுதப்பட்டிருக்கும். சுபைதா மௌத்தாயிட்டார். இவ்வளோ பெரிய காரியத்தை செய்து அந்த காலத்துடைய இமாம் தான் இமாம் அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ். கனவுல காண்றாங்க சுபைதாவை, கண்டு கேட்டாங்க, சுபைதா என்ன நடந்தது? சொன்னாங்களா, முதல் தடவையில் மண்வெட்டியால் கொத்தும் பொழுதே அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிட்டேன். ஏன் நோக்கம் இருந்தது ஹஜ்ஜாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கும். சகோதரர்களே, 1960 வரை ஹஜ் செய்த அவ்வளோ பேரும் குடித்தது சுபைதாவுடைய தண்ணி. இதுதான் தேட்டமும் தான். அநேக சகோதரர்களே, இந்த பாரிய முயற்சி நிந்தோரிலே இஸ்லாத்துடைய ஒவ்வொரு பகுதியாக கொண்டு வந்து இஸ்லாமிய நகரமாக எப்படி நிந்தோரை வடிவமைப்பது எல்லோருக்கும் சிந்தனை. சிலர் யோசிப்பீங்க, எப்படி செய்யறது இல்லை, அதுக்குத்தான் கூட சேர்த்து படித்தவர்கள் இருக்கிறீங்க, உலமாக்கள் இருக்கிறீங்க, செல்வந்தர்கள் இருக்கிறீங்க, எல்லோரும் சகோதரர். ஆரம்பத்தில் நாங்கள் 5-10 பேர் தான் இருந்தோம். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் 50-100 பேர் அல்லாஹ் தாங்க. எங்களுக்கு வேணும் ஒரு 313 பேர். எங்களுக்கு தேவை ஒரு 313 பேர். அதுல கத்தார்ல 250 பேர் இருக்கிறதாக சொன்னாங்க. அதுதான் நம்ம உங்களை சந்திக்கிறோம். நீங்க 250 பேரும் தயாரா? இன்ஷா அல்லாஹ். சத்தம் வருது. இன்ஷா நீங்க 250 பேரும் தயாரானா சகோதரர்களே, இந்த கவலையோட இதே சுத்தியோடு இன்ஷா அல்லாஹ் எப்படி செய்கிறது, அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம நாங்க வாழ்ற காலம் இது. எங்கிற காலத்தில் அண்மையில் நீங்க பார்த்திருப்பீங்க, எங்களுடைய திட்டத்தில் ஒன்றுதான் இன்ஷா அல்லாஹ் 2030 இடையில் 1000 ஹாஃபிதாக்களை உருவாக்குவோம். 1000 பேரை உருவாக்குவோம். எங்களுடைய 4-5 வருட முயற்சிக்குள் நிந்தோரை பார்க்கிறோம். நிந்தோரில் இப்பொழுது ஓதக்கூடிய பிள்ளைகள், முழு நேர பகுதி நேர பிள்ளைகள் கிட்டத்தட்ட 1000 பேர். இந்த எழுச்சியை இதுக்கு முன்னால் பார்த்திருக்க மாட்டேன். சுபகுக்கு பாப்பீங்க, ஒவ்வொரு ரோட்லையும் தலப்பாவோட பிள்ளைகள், தலப்பாவோட பிள்ளைகள். 4 வருடத்துக்கு முன்னால் பார்க்காத ஹிஜாபை இப்பொழுது நீங்க பாப்பீங்க. இந்த ஊர்ல வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இல்லாத ஹிஜாப். சகோதரர்களே, 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இல்லாத குர்ஆன் முரத்தல். முழு குர்ஆனை ஓதுவது சாதாரண வேலையா?
இது ஒன்றல்ல, பின்னால் இருக்கிறது 80. இது ஒன்றைத்தான் நாங்கள் வெளியாக்கினோம். அல்லாஹ் வெளியாக்குற பாக்கியத்தை தந்தார். இருக்குது பின்னால் ஆண்கள் படை இருக்குது, பெண்கள் படை இருக்குது. பெரிய பெண்களுக்கு ஷரியாவை தொடங்கினோம். 80 பேர் வந்து நான் ஓதுறது ஒரே. அதனாலதான் நாங்கள் யோசித்தோம், எந்த ஊரில் இந்த சாத்தியம் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். கருத்து வேறுபாடுகளை மறந்து, கொள்கைகளை மறந்து, எல்லோரும் இந்த உணர்வோடு என்ன செய்யும்? எங்களுக்கு தேவை இஸ்லாம் சகோதரர். ஒருத்தருக்கு இந்த ஊர்ல தான் மஜ்மூல் இஸ்லாம் இருக்கு. 80-90 குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்து இருக்கு. பாரி ஒரு நிகழ்ச்சியை செய்ய இருக்கிறோம் எந்த ஒரு ஜும்மா பள்ளியில். நீங்க 250 பேர் முதல் செய்யும். பாரி ஒரு நிகழ்ச்சி செய்ய இருக்கிறோம். என்ன நிகழ்ச்சி? ஆச்சரியமான நிகழ்ச்சி சகோதரர்களே, யாரும் செய்ததில்லை. எந்த ஒரு ஜும்மா பள்ளியிலே நாங்கள் எந்த ஊருக்கும் பக்கத்துள்ள காரைதீவை சேர்ந்த அந்நிய சகோதரர்களை பள்ளிவாசலுக்கு அழைக்க போறோம். அழகான ஒரு நிகழ்ச்சி செய்ய போறோம். இஸ்லாமிய குணங்கள் அவ்வளவு. இங்க அல்லாஹ்வை பத்தி ரசூலை பத்தி பேசுறதோடு இஸ்லாத்துடைய குணங்கள். நனிமிக்க சகோதரர்களே, நமது மூதாதையர்கள் நல்லா யோசியுங்கள். நமது மூதாதையர்கள் மருதமுனைக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள், கல்முனைக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள், சாய்ந்தமருதுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள், நிந்தவூருக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள். அப்படியே நிந்தவூருக்கு வந்த இஸ்லாம் ஒழுவில் பாலமுனை, அக்கறை பற்றி வந்த இஸ்லாம் ஆப்கானிஸ்தானிலிருந்து அப்படியே அட்டளைச்சேரிக்கு வந்தது. அதில் சிலர் தான் பொத்துவிலிக்கு சென்று இஸ்லாத்தை உருவாக்கினார்கள். இப்படியே வந்த இஸ்லாத்திலே 3 ஊர் மீதமாகிவிட்டது. அவர்கள் மௌத்தானார்கள். நாம் சிந்திக்கவில்லை. இதில் ஒன்றுதான் நமது அண்டை ஊர், பக்கத்து ஊர். பக்கத்து ஊர் உண்மையை தேடி மக்கள் வரும். எத்தனையோ பேர் இருக்கிறார் உண்மையை தேடி வந்தவர்கள். இஸ்லாமிய முயற்சி நடக்கும் பொழுதுதான் சகோதரர்களே அல்லாஹ் அதை வெளியாகும். அதனால் இந்த ஆண்டு செய்திருந்தோம் இந்த நிகழ்ச்சியை. ஜும்மா பள்ளி வாசலுக்கு எடுத்து ஒரு சாப்பாடு கொடுத்து, மரக்கறி சாப்பாடு, மற்ற சாப்பாடு, 2 சாப்பாடுகள் ஏற்பாடு செய்து, காரையில் இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய அனைத்து மத அறிஞர்களையும் அழைத்து ஒரு ஒற்றுமை, ஒரு சிநேகிதம். இஸ்லாமிய குணம் என்றா என்ன? இஸ்லாம் என்றா என்ன? அல்லாஹ் என்றா யார்? பாரி ஒரு நிகழ்ச்சியை செய்ய இருக்கிறோம் சகோதரர்களே, ஒன்றன் பின் ஒன்றாக. ஆகவே இந்த பாரிய முயற்சியின் விளைவாகத்தான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த ஒரு இஸ்லாமிய ஒரு சூழலாக மாறும். இஸ்லாமிய சூழல் வரும் பொழுது ஏழ்மை பறந்தது, கஷ்டம் பறந்தது. சொன்னார்கள் எலியாசர் பேசும் பொழுது இந்த ஊரில் 8000 ஏக்கர் காணி இருக்கு. 8000 ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு 2.5 மூடை வந்தால் 16,000 மூடை நெல். ஜகாத் சரியாக கொடுபட்டால் 5 வருடத்துக்குள் நின்றோரின் பஞ்சம் பறக்கும், ஏழ்மை பறக்கும், விதவைகளுடைய தேவை பறக்கும். இது வயல்ல மாத்திரம், மீன் வியாபாரம் தொழில் அதுவே. ஆரம்ப காலத்தில் எந்த ஊரில் உள்ளவர்கள் தான் காத்தாங்குடி ஃபலாஹுக்கு காணி கொடுத்தது, அரைவாசி காணி ஃபலாஹுக்கு எந்த ஊர் கொடுத்தது, அட்டளைச்சேரி ஷர்கிக்கு காணி கொடுத்தது எந்த ஊர் தான். சகோதரர்களே, எங்களால் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். வாலிபர்களிடம், பிள்ளைகளிடம், பெண்களிடம் என்று முயற்சியை 15ஆக பிரித்து ஓடவன் மாணவர்கள், ஏழவன் மாணவர்கள் இந்த ஆண்டு ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டோம். வெற்றி அளித்தது அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு பாடசாலைக்கும் விஜயம் செய்து ஸ்காலர்ஷிப் எழுதக்கூடிய பிள்ளைகளை
சேர்த்து பெற்றோரையும் சேர்த்து பாடசாலையை நிகழ்ச்சி செய்யும். எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு வைத்தியர் ஹாஃபிதாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு ஜட்ஜ் நிந்தோரில் ஹாஃபிதாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் ஒரு மேசன் ஹாஃபிதான மேசனாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு ஓடாமி ஹாஃபிதான ஓடாமியாக இருக்க வேண்டும். இது பாரிய திட்டம். இது சரியாகுமா சரிவராம போகுமா சொல்லுங்க பாபா. இந்த முயற்சி வெற்றி அளிக்குமா வெற்றி அளிக்காம போகுமா? இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும்? வெற்றி அளிக்கும். சகோதரர்களே, ஒருவரால் 2 பேரால் 10 பேரால் செய்ய முடியாது. எத்தனை பேரால் செய்யலாம்? 313 பேர் பத்ர் யுத்தத்தில் செய்து காட்டினார்கள். கம் மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். சின்ன ஒரு கூட்டம் பலமான கூட்டம். சின்ன ஒரு கூட்டம் பலமான கூட்டம். 313 பேர் 7 செல்வந்தர் ஓடாவில் கபரு தோன்றவர் எல்லாம். அதுதான் எல்லாரையும் சொல்லுங்க. காசிக்காரர்கள் மட்டும் இல்லை. காசி அல்லாஹ் தருவார். அல்லாஹ்க்கு தெரியும் எப்படி தரணும். அல்லாஹ் எதிர்பார்க்கிற என்ன செய்கிறாய் உன்ன முயற்சி என்ன. நான் சொன்னேன், நாங்க எதிர்பார்த்திருக்கிற 4 கோடி ரூபாய் பில்டிங் கிடைக்கும். மௌத்தானத்துக்கு முந்தைய யோசிச்சிருக்க மாட்டாரே சார். மௌத்தானத்துக்கு பிறகு எங்களுக்கு கிடைச்சு 3 தட்டும் கட்டி முழுதும் செய்து வச்சிருந்தார். வெளியே வந்தபடி சகோதரர்களே, அல்லாஹ் செய்வார். எங்களுக்கு ஒரு கவலை வரும். ஊரை பத்தி கவலை, ஊருடைய இஸ்லாத்தை பத்தி கவலை. ஹுது பறவையை விட மோசமாயிடப்படாது. ஹுது பறவை, ஒரு பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்த பறவை. அல்லாஹ் சொல்றான், وَتَفَقَّدَ الطَّيْرُ فَقَالَ مَا لِي لَا أَرَى الْهُدْهُدَ أَمْ كَانَ مِنَ الْغَائِبِينَ لَوْ عَذِّبَنَّهُ عَذَابًا شَدِيدًا أَوْ لَأَذْبَحَنَّهُ أَوْ لَيَأْتِيَنِّي بِسُلْطَانٍ مُبِينٍ فَمَكَثَ غَيْرَ بَعِيدٍ فَقَالَ أَحَطتُ بِمَا لَمْ تُحِطْ بِهِ وَجِئْتُكَ بِسَبَإٍ بِنَبَإٍ يَقِينٍ. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பறந்து போகும் பொழுது பறவையோட போவாங்க. ஹுத்ஹுத் குர்ஆன் அல்லாஹ் சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் அல்லாஹ்க்கு தேவை. ஆக குறைஞ்சது இந்த பறவையை போன்றவங்களாவது வரணுமா இல்லையா? சூரத்துல் நம்ல் அல்லாஹ் வேகப்படுத்துறார். பறவையை காணுங்க. சொன்னா எங்க போயிட்டார் இவர்? சொன்னா அறுப்பேன். லஅذبحن أو ليأتيني بسلطان مبين. அல்லது தெளிவான ஆதாரத்தோடு அவர் எங்க போனார்? பறவையை காணும். சுலைமான் இஸ்லாத்துக்கு முதுவெடுக்க தண்ணி தேவைப்பட்ட இந்த பறவை தான் பறந்து பார்க்குமா பூமியில் எங்க தண்ணி. கொஞ்ச நாளை கூட வருது இந்த பறவை. فَمَكَثَ غَيْرَ بَعِيدٍ فَقَالَ أَحَطتُ بِمَا لَمْ تُحِطْ بِهِ. அது சொல்லுது, 2 ஆயத்துகள் முழுக்க ஓதி விளக்கம் சொல்லிடாது. சொல்லுது, நான் பறந்து போனேன். சபக் என்ற ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாட்டுடைய ஒரு பெண் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறாள். அது எனக்கு கவலையாயிட்டு வந்து சொல்லு. எதை வணங்கிக்கிறார்? எதை? நாங்க பக்கத்தூரால கடந்துதான் போறோம். கல்ல வணங்கினாலும் எங்களுக்கு கவலை வரவில்லையே. தெரியுமா சகோதரர்களே, இஸ்லாமிய உணர்வு குறைஞ்சிட்டு பறவைக்கு வந்துச்சு கவலை. பறவைக்கு வந்தது கவலை. இந்த நேரம் பறவை வந்து சொல்லுது, சுலைமான் இஸ்லாத்துக்கு சந்தேகம். இவர் பொய் சொல்றாரோ அறுத்துருவன் என்று. என்ன செஞ்சாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்? ஒரு கடிதம் எழுதி, கடிதத்தை எழுதி
யாருக்கு ஒரு கடிதம், அரசிக்கு கடிதம் போகும். ஒரு மன்னன் இன்னொரு மன்னனுக்கு தூது அனுப்பும் பொழுது யார கையில கொடுக்கும்? ஆக முக்கியமான சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சபையில் இருந்தவங்க சாதாரண ஆட்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திடம் தான் ஜின்கள் இருந்தது, 5 வகையான ஜின்கள். அதில் ஆக உயர்ந்த ஜின்கள் தான் இஃப்ரீத் என்ற ஜின்கள். ஜின்களில் இஃப்ரீத்ஸ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல்கீசுடைய சிம்மாசனத்தை எடுக்கணும். இஃப்ரீத் என்ற ஜின் சொல்லிச்சான், சுலைமான் இந்த இடத்திலிருந்து எழும்புறதுக்கு முன்னால் நான் வைப்பேன். அவ்வளோ நான் பலசார் அவற்றை கொடுத்தாங்க. யார்கிட்ட கடிதத்தை? யார்கிட்ட கொடுத்தார்? அந்த பறவை கொடுத்தார். கவலை வந்தது யாருக்கு? இஃப்ரீத் ஜின்னுக்கா ஹுதூத் பறவைக்கா? யாருக்கு கவலை வந்தது? பறவை. நான் அதான் சொல்றேன், தேவை கவலை உள்ளவன், சிந்தனை உள்ளவன், யோசனை உள்ளவன், ஊரை பத்தி கவலை உள்ளவன். 2030 கிடையிலையா 40 கிடையிலையா என்ன மவுத்து கண்ட செய்யணும் என்று துடிப்பான். கவலை காசி தேவை. இந்த ஆயத்திலிருந்து எடுத்த விளக்கம் தான். துடிப்பான், என்னடா செய்யலாம், என்ன செய்யலாம், எப்படி இஸ்லாத்தை பாதுகாக்கலாம், எப்படி நின்றவரை 100% தொழுகையாளியுள்ள ஊராக ஆக்கலாம். நாங்க இந்த பாதையில மிச்சம் கஷ்டங்களை சுமந்தவர், மிச்ச பேர் கூட்டு வந்திருக்கிறோம். தெரியும் உங்களுக்கு எல்லாரும். நின்றவரை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் தெரியும் எத்தனை பேருக்கு செலவழித்தவங்க, கோடியை போட்டவங்க இருக்கிறார், லட்சத்தை போட்டவங்க இருக்கிறார். நம்பி இதை செய்யலாம். எத்தனை பெண்கள் இருக்கிறார். அடிக்கடி பயான்ல சொல்றது, ஃபாத்திமா மதரசால பயான்ல முதலா பயான முடிச்சுட்டு பார்க்கிறோம், உண்மையில இருக்கு பூட்டு காப்பு. என்ன இருக்குது? சஹாபாக்கள் காலம் பூட்டு காப்பு 1,96,000 வித்துட்டு தான் ஃபாத்திமா மதரசா ஸ்டார்ட் பண்ண. 1,96,000 ரூபாய் பொறுமதியான காப்ப இன்னும் எங்களுக்கு அந்த பொம்பளை யாருன்னு தெரியாதுண்டா. எவ்வளவு இஹ்லாஸான வேலை. நீங்க ஒரு மின்னிய கலத்தி ஒரு மணி கூட கலத்தி கொடுப்பீங்க, ஒருத்தர் பொகட்ல போட்டு போவீங்க, உங்களுக்கு தெரியுது யார் தந்து கொடுத்தது. அப்பதான் ஜஸாக்கல்லாஹ் ஹைரோடு கிடைக்கும், டைம்ஸோடு கிடைக்கும். எப்படியாவது ஒரு பொம்பளை இருந்தவருக்கு இருக்கிறாண்டா, பயானுக்கு வந்தவ பூட்டு காப்ப கடத்தி உண்டியல்ல போட்டு போகுது. மதரசால வேலை நடக்குது, நாங்க யார்கிட்ட போய் சொல்லாத நேரம் காப்ப உண்டியலை திறந்தா எவ்வளவு சந்தோஷம். சத்தம் கேட்குது, என்னடா இது கல்லா? பார்த்தா பூட்டு காப்பு. எவ்வளவு இருக்கு? 1,96,000 ரூபாய் இருக்கு. அடுத்த பயான் மோதிரம். ஒரு பொம்பளை காது மின்னி 2ஐயும் கலத்தி போட்டு அதுதான் இஸ்லாம். ஒரு டாக்டர் பொம்பளை அப்படியே சம்பளத்தை, முதல் சம்பளத்தை கொண்டாந்து அப்படியே உண்ணியல்ல போட்டு. இவ்வளோ பேருக்கும் அன்றைக்கு நாங்க முழு குர்ஆனையும் ஓதின நிகழ்ச்சி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்களோட காசுங்க, எங்களோட காசு அவங்க போட்டு நாங்க மறக்கவே இருந்தோம். யார் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ, மெய்ஞர் ஜிப்ரி 2 வளவை தந்தார், அஜ்வத் கான் 1 வளவை தந்தார், காணி இருந்த 5 ஏக்கர் வெள்ளாம தந்திருக்கிறாங்க. சில செய்தி கடைகள் வளவுகள் 5 ஏக்கரை தாரண்டா. 1 வருஷம் 2 வருஷம் தந்துருங்க. அவங்களுக்கு தெரியும் இது சாத்தியமாகும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் எத்தனை பேர் தாரத்துக்கு இருக்கிறார். எங்களுக்கு எனக்கு சகோதரர்களே, சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும். இவ்வளோ பெரிய ஒரு சபை எடுத்து, வாலிபர்கள் எடுத்து, பெண்கள் எடுத்து, இந்த சந்தோஷத்தை நாங்க கண்ணால பார்ப்போம். 100% தொழுகையாளிகள், 100% ஜகாத், ஏழ்மை இல்லாத ஊர், பிரச்சனை இல்லாத ஊர், ஹராம் இல்லாத ஊர், வட்டி இல்லாத ஊர், இஸ்லாமிய ஊர், ஹாஃபிதுகளுடைய ஊர், உலமாக்கள் நடமாடும் ஊர். சும்மா ஒரு கற்பனையில பண்ணி பாருங்க, இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அல்லாஹ் பரக்கத் இறங்குமா இறங்காம போகுமா? சொல்லுங்க, இறங்குமா இறங்க மாட்டேங்க. கடல் மாஷா அல்லாஹ் பரக்கத்.
வயல் மாஷா அல்லாஹ் பரக்கத். நீங்க இந்த குர்ஆன் ஓதினத்துடைய பரக்கத் இந்த வருஷத்துக்குள்ள பாப்பீங்க இன்ஷா அல்லாஹ். பாப்பீங்க குர்ஆனுடைய பரக்கத், மலக்குகள் வார பரக்கத், மலக்குகள் ஸலவாத் எடுத்துட்டு போவார பரக்கத். இதுதான் ஊர்ல பரக்கத், இதுதான் பரக்கத். நான் அடிக்கடி சொல்றேன், ரோட்டு போடுறது, ஹாஸ்பிடல் கட்டுறது, விளக்கு போடுறது, அது செய்யறது, இது செய்யறதெல்லாம் சேவைதான். ஆனால் ஆக உயர்ந்த முயற்சி தான் சகோதரர். அல்லாஹ் இதைத்தான் சொல்றார், ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. ஹுதூத் பறவை வாயில கடிதத்தை எடுத்து பறக்குது, லேசா வாயில கடிதத்தை சொந்து எடுத்துட்டு பறக்குது, பறந்து பறந்து சபல் நாட்டில் போய் அரசிக்கு முன்னால கடிதத்தை போடுது. கடிதத்தை போட்டுட்டு பார்த்துட்டு என்ன செய்கிற அரசு? இப்ப நீங்க கேட்கலாம், இது குர்ஆன்ல வாரது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பறவைகளுடைய பாஷையை கற்றுக் கொடுத்திருந்தார் சகோதரர்களே. இப்ப பாக்குது அரசு என்ன செய்யறா, கடிதத்தை பிரித்து சொல்றா, எனக்கு கடிதம் ஒன்று வந்திருக்குது. கடிதத்தை பிரிச்சா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன்ல நடுவுல வாரது பிஸ்மில்லாஹ். இன்னஹு மின் சுலைமான். சுலைமானுடைய கடிதம். என்ன கடிதம்? இஸ்லாத்துக்கு வா, அல்லாஹ் ஏத்துக்கோ. இதான் உடனே அரசு யோசிக்கிறார், என்ன செய்ய? யார முயற்சி? யார முயற்சி? ஹுது ஹுது பறவை ராமைய கத்திரிமே ராப்பாடி, இதான் ஹுது. சரி, அரசு சபையை சேர்க்கிறார், என்ன செய்ய? கடிதம் வந்து எல்லாம் சொன்னாங்க, ஹதியா கொடுத்து பாருங்க, சுலைமான் ஏமாறான்னு. ஏமாந்தா அவரை தாக்க. சரி, இன்னி முர்சிலத்துன் இலைஹிம் பிஹதியத்தின் ஃபனாதிரத்துன் பிமா யர்ஜிஉல் முர்சலூன். அனுப்புற ஹதியா பல்கீஸ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒண்டா ஹதியா தேவையில்லை, இஸ்லாத்தை ஏடா கடைசி முடிவுக்கு வந்தா இஸ்லாத்தை தழுவோம். இப்ப வாரா பல்கீஸ் படைகளோட இஸ்லாத்தை தழுவரும் பொழுதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க சபையில் வைத்து, யார் பல்கீசுடைய சிம்மாசனத்தை தூக்கிடுவார்? இப்பதான் இஃப்ரீத் ஜின் சொன்னது, நான் தூக்கிடுவாரு. எதுக்குள் எவ்வளவு நேரம் இந்த இடத்துல நீ எழுப்ப முந்தி அந்த இடத்துல ஆணின் இருந்தாராம். ஆலிம்களுடைய படம், ஆலிம்களுடைய படம். சுலைமான் கண்ணை பொத்தி துறப்பதற்கிடையில் அந்த இடத்துல பேசிமான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை மூடி துறந்தாங்க, சிம்மாசனம் இருக்குது. உடனே பல்கீஸ் வந்து இஸ்லாத்தை தழுவினா. முழு நாடும் இஸ்லாத்தை தழுவியது. சகோதரர்களே, யார் காரணம்? யார் காரணம்? ஒரு பறவை. இந்த இடத்துல இருக்க நாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு 300-400 பேர் சேர்ந்து சகோதரர்களே இந்த முயற்சி இறங்கினோம்டா, இது எந்த ஊர் நான் செய்யணும், எந்த ஊரை மாற்றணும், நான் மாற்றவே வேணும். இன்ஷா அல்லாஹ் நடக்குமா நடக்காதா? நடக்கும். எல்லோரும் யாரும் இது அவர வேலை இவர வேலை எங்கட வேலை. இது செல்வந்தர்கள் தான் இல்ல, ஏழட வேலை. அல்லாஹ் இந்த சக்கராத் அழகாக்குவான். அல்லாஹ் இந்த கடைசி முடிவு அழகாக்குவான். அதான் எங்களுக்கு தேவை. யார் சேவை செஞ்சாங்களோ சமூகத்துக்கு, அவங்க மௌத்தாயிட்டாங்களா ஹயாத்தோட வாழ்றாங்க. மௌத்தாகல, அவங்க ஹயாத்தோட வாழ்றாங்க. ஊருக்காகவும் சமூகத்துக்காகவும் இஸ்லாத்துக்காகவும் வாழ்ந்தவர்களுடைய சக்கராத்தில் அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாடை தராம மௌத்தாக்கும். பெட்ல இருந்து கொண்டு சொர்க்க வாடை கிடைக்கும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். ஜோர்டான் பக்கத்துல ஜோர்டான் போய் பாருங்க. ஜோர்டான்ல முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் இருக்குது. பக்கத்துடைய மகன் அப்துல் ரஹ்மானுடைய கபர் இருக்குது. சமூகத்துக்காக வாழ்ந்தவங்க,
ஊருக்காக வாழ்ந்தவங்க. நீங்க அந்த ஊருக்கு போனாலே மணக்கும். அத்தர் பூசுறதுல யாரும் அல்லாஹ் மணக்க வைத்திருக்கிறார். மணக்க வைத்திருக்கிறான் சகோதரர்களே. அவங்களுக்கு இருந்த கவலையை செய்து காட்டு. அல்லாஹ் அடுத்த முயற்சியையும் சொல்லாம விடவில்லை. அதே சூறால அல்லாஹ் சொல்றான், சிலர் இருப்பாங்க கஞ்சர்கள், செல்வத்திலும் கஞ்சர்கள், சிந்தனையிலும் கஞ்சர்கள். அப்படின்னு சிந்திக்கிறல சமூகம் எனக்கு என்ன பத்தி மாற்று, என்ன பத்தி மாற்று, என்ன பிள்ளையே என்ன மனை இப்படி யோசிக்கிறோம் இருக்கிறார்கள் அதிகமா. فَأَمَّا مَنْ بَخِلَ وَاسْتَغْنَى وَكَذَّبَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْعُسْرَى. சிந்தனையில் கஞ்சர்கள், செலவழிக்கிறதில் கஞ்சர்கள். அல்லாஹ் கொடுக்கிறது, ரசூல் கொடுக்கல, மார்க்கம் வளரும். அவங்க சொல்றாங்க அல்லாஹ் போய் பிடிச்சிருவாங்க, இவங்களுக்கு நரகத்துடைய பாதையை நான் லேசாக்குவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கையில 2 லிஸ்ட் வச்சிருந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், என்ன லிஸ்ட்? சொர்க்கவாதிகள், இது நரகவாதிகள். என்ன எழுதப்பட்டுட்டா சொர்க்கவாதி நரகவாதி, அப்பலாம் நம்பிக்கை அதை நம்பி வாழப்பா. நபியோங்க சொன்னாங்க, குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு. யார் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த பாதை அவருக்கு லேசாக்கி கொடுக்கப்படும். ஒருவர் சொர்க்கத்துக்கு என்று படைக்கப்பட்டிருந்தால் சொர்க்க பாதை லேசாக, சமூக சேவை, மார்க்கத்துக்காக, ஊருக்காக. ஒருவர் நரகத்துக்காக படைக்கப்பட்டிருந்தால் பாவம் செய்யறது, ஹராத்தை செய்யறது, இதெல்லாம் லேசு. சகோதரர்களே, நாம் எங்களை மாற்றிக்கொள்ளும். சிந்தனை ரீதியான போராட்டம் தானே என்று அரசியல் ஒவ்வொருவரும் எங்களை தலைகளை குழப்பி வச்சிருக்கு. எங்களை தலைகளை குழப்பி நாம் எதற்கு முயற்சி பண்ணணும் என்கிறத மறக்கடிக்க வச்சிருச்சு. அல்லாஹ் அதுக்கு புறவு சொல்றார், சரி நீங்க ஒன்றுமே செய்யல, கிட்டத்தட்ட மௌத்தானா 16 கோடி வேண்டுது. 16 கோடி. இன்னொருத்தர் மௌத்தானாரம் 50 ஏக்கர் வெள்ளாம ஒரு உம்ரா செஞ்சு 50 ஏக்கர் வெள்ளாம போட்டு பாவம். அந்த மக்களுக்கு இந்த செய்திகள் போய் சேரல. அவ்வளவுதான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், وَمَا يُغْنِي عَنْهُ مَالُهُ إِذَا تَرَدَّى. உன்னை தூக்கி நரகத்துல போட்டறடா அந்த காசை அவன் வெளியிட்டு. وَمَا يُغْنِي عَنْهُ مَالُهُ إِذَا تَرَدَّى إِنَّ عَلَيْنَا لَلْهُدَى وَإِنَّ لَنَا الْآخِرَةَ وَالْأُولَى. துனியாவும் ஆகிரமும் எங்கடா? உங்களுக்கு எங்களுக்காக வாழ்ந்த உலகத்தில் சமூகத்திற்காக. சஹாபாக்கள் எப்படி சமூகத்துக்கு உயிரை கொடுத்திருப்பாங்க யோசிச்சு பார்த்திருக்கீமா? அவங்க உயிர் கொடுத்தது அந்த பரம்பரையில வந்தவங்க தானே சகோதரர்களே. நாங்க வேற யோசிக்கிறதுக்கு நாங்க வேற சமூகத்திற்காக வாழ போய்த்தானே அல்லாஹ்வோட பேரை பாதுகாத்து வைத்திருக்கின்றார். 1900 அரசியல்வாதிகளாக நம்ம ஊர்களில் வாழ்ந்தவங்களோட பேர் தெரியுமா யாருக்காவது? 1800 நமது இந்த ஊர்லயோ சாய்ந்தமர்களிலோ சம்மாந்துறையிலோ அரசியல் விஞ்ஞானிகள் யாரையாவது தெரியுமா எங்களுக்கு? அல்லாஹ் மறைச்சிருக்கான். ஆனா மார்க்கத்திற்காக பாடுபட்டவங்களோட பேர் அல்லாஹ் பாதுகாப்பான். உங்களோட கபர் அல்லாஹ் பாதுகாப்பான். உங்களோட பரம்பரை அல்லாஹ் பாதுகாப்பான். ஒன்றே ஒன்று, நீங்க மார்க்கத்தை ஹயாத்தாக்கிடுவோம். நீங்க சின்ன பிள்ளைதா யோசிக்கவா? நான் சின்ன பிள்ளை. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் நேரம் டாய்லெட் போவாங்க. சின்ன பிள்ளைகள் தான் தண்ணி வைக்கிறது. சின்ன பிள்ளைகள். அதில் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ், ரபியா ஒரு நாள் டாய்லெட்ல தண்ணி வச்சதோட ரசூலுல்லாஹ் இறக்கம் வந்துச்சு.
கேட்டாங்க, ரபியா என்ன வேண்டாலும் கேள் ரபியா, நான் தாரேன். ரபியா மதீனாக்குள்ள கேட்டுச்சாங்க, யா ரசூலல்லாஹ் உஹிப்பு முராஃபகதக ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும் யா ரசூலல்லாஹ். எப்படி பதில்? இதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். இந்தோர்ல உருவாகும் சின்ன பிள்ளைகள், பெண்கள், பெரியவர்கள் சொர்க்க ஆசை உடையவர்கள். சகோதரர்களே, இந்த ஒரு ஷோவை நீங்க நினைச்சு பாருங்க. தஹஜ்ஜத் நேரம் பள்ளிவாசல்கள் ஜும்மாக்களை போல இருக்கும், சுபஹ் நேரம் ஜும்மாவை போல இருக்கணும். முஸ்லிமும் காஃபிரும் அல்ல சகோதரர்களே. ஏன் ஹரத்துக்கு போன 2 மணிக்கு போகிறோம்டா எந்த ஊர்ல தொலையிலாங்க முயற்சி செய்யலாம். பெண்கள்ட்ட முயற்சி பண்ணணும். முயற்சி செஞ்சா நடக்கும் இன்ஷா அல்லாஹ். தொழுகையிலிருந்து ஜகாத்திலிருந்து முழு விடையும். நான் ஒன்றை கேட்கிறேன், எந்த ஊர்ல நம்ம ஊர்ல ஹத்னா செய்யாத ஒரு ஆம்பளை இருக்கார் முஸ்லிமா? சொல்லுங்க, எவ்வளவு வேதனையான வேலை. எல்லாரும் உள்ளத்தை பதிஞ்சிட்டு ஹத்னா செய்யும், அப்பதான் முஸ்லிம். இதே சிந்தனையை தொழுகைக்கு கொண்டு வந்தார். இதே சிந்தனை இஸ்லாமிய ஒவ்வொன்றையும் கொண்டு வரணும், முயற்சி பண்ணணும். வீடு வீடா, ஸ்கூலாக ஒவ்வொரு மனிதனை சந்திச்சு சிரிச்சு அழகான முறையில் அணுகி மார்க்கத்துடைய ஒவ்வொரு விடயத்தையும் ஹயாத்தாக்கும் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான், இதை செய்யுங்க நீங்க. அதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிலால வாங்குறதுக்கு செலவழிச்சாங்க. எவ்வளவு பிலால் சொன்னான்? ஒரு ராத்தல் தங்கம் தான், அப்பதான் பிலால தருவேன். ஒரு ராத்தல் தங்கம் கொடுத்து பிலால வாங்குமா? அல்லாஹ் சொல்றான் தொடரா, ஃபஅன்ஸர்துகும் நாரன் தலல்லாஹ், உங்களுக்கு எச்சரிக்கின்றேன், நெருப்பை மூட்டி வச்சிருக்கின்றேன். லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா, மூதேவிகள் தான் அதில் நுழைவார்கள். மார்க்கம் தெரியாதவன், இஸ்லாம் தெரியாதவன், இஸ்லாத்தை பின்பற்றாதவன் நுழைவான். லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா அல்லதி கذب وتولى فسيجنبها الأتقى. அல்லாஹ் சொல்றான், தக்வா உள்ளவர்களே, இறை பக்தி உள்ளவர்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துருவேன். அந்த இறை பக்தியாளர்களுடைய சிந்தனை, அல்லதி யூதி மாலஹு யதஸக்கா, அவங்க செலவழிப்பாங்களாம். எதுக்கு தெரியுமா? தன்னை பரிசுத்தம் செய்யும், ஊருக்கு சமூகத்துக்கு பேருக்கு தன்னை பரிசுத்தம் செய்யும். الذي يؤتي ماله يتزكى وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى. அவங்களோட நோக்கமே என்னது? அல்லாஹ் அடையணும். சகோதரர்களே, பெரியவர்களே, தாழ்மையாக மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த முயற்சிக்கு நீங்க கை கொடுக்கணும். நாங்க அல்லாஹ்வுக்காக, வேற எதுக்காக? அது ஃபாத்திமா மதரசா என்று உங்கள்கிட்ட பேசலாம். ஃபாத்திமா மதரசா என்பது ஒரு 300 பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கிறது நோக்கம் அல்ல. நீங்களுடைய பயான்களை கேட்கலாம். பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்து தொழிலாளிகளை அனுப்புறது நோக்கம் அல்ல. என்ற கடைசி ஒரு நோக்கம் இருக்குது. ஃபாத்திமா மதரசாவை வெளியாகி, உபய் இப்னு கஅப் வெளியாகி, ரப்பானியால வெளியாகி, இந்த 3 வெளியாகிறவங்களை எடுத்துதான் இன்ஷா அல்லாஹ் பக்கத்து ஊருக்கு நாம் இஸ்லாத்தை கொடுக்க போறோம். எங்கட காலங்களில் அந்த மறுமலர்ச்சியை நாங்க பார்க்கணும் சகோதரர்களே. அல்லாஹ் எங்களை கியாமத்துடைய நாளையில் எங்களை அவ்வளவு பேர் வெளிப்பாட்டணும். நீங்க தான் நின்ற ஊரில் இஸ்லாத்தை வளர்த்தவங்க எழும்பி கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போங்கன்னு பார்த்து அல்லாஹ் சொல்லும். இது எங்களுக்கு தேவை சகோதரர்களே. இந்த ஊரில் இஸ்லாத்தை உறுதிப்படுத்தினவங்க நீங்க. எந்த அல்லாஹ் எழுப்பாட்டணும்.
இந்த முயற்சி தான் என்னுடைய முயற்சி சகோதரர்களே. முழு முயற்சியும் உங்களுக்கு முன் வைத்திருக்கின்றேன். ஒவ்வொருத்தரும் ஹிம்மத் எடுத்து சஹாபாக்களுடைய காலத்தை போல ஒரு காலத்தை அந்த மதீனா முனவ்வராவை போன்ற ஒரு நகரமாக நம்முடைய ஊரை ஒவ்வொரு பள்ளிவாசலும் மஸ்ஜித் நபவியை போன்று ஓதக்கூடிய பிள்ளைகள், மார்க்கமுள்ள பிள்ளைகள் எந்த தரத்தில் இருக்கலாம் சகோதரர்களே? பழைய காலத்தை விடுங்கள், நம்முடைய காலத்திலே பேசுவதற்கு யாரும் இருக்கவில்லை. ஆனால் இந்த காலத்தில் அல்லாஹ் உருவாக்கி இருக்கின்றார். நிந்தோருடைய வளர்ச்சியில் ஒன்றுதான், ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். நிந்தோருடைய வளர்ச்சியில் ஒன்றுதான். டாக்டரும் இன்ஜினியரும் இப்பொழுது யோசிக்கிறார், மகனை டாக்டர் ஆக்குவதற்கும் இன்ஜினியர் ஆக்குவதற்கும் அல்ல, பிள்ளைகளை எப்படி ஹாஃபில் ஆக்குவது. நீங்கள் பார்ப்பீர்கள், இன்னும் கொஞ்ச காலத்தில் பார்ப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய மாற்றங்களை. அதன் பங்குதாரிகளாக மாறுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஏற்கனவே பங்குதாரிகள் இருக்கிறார்கள், நான் பெயர்களை சொல்ல தேவையில்லை. ராவு பகலாக பாடுபடுகிறார்கள். இந்த ஃபாத்திமாவை வளர்க்க வேண்டும், ரப்பானியாவை வளர்க்க வேண்டும், உபய் இப்னு காபை வளர்க்க வேண்டும். இந்த மூன்றினூடாக ஊரை வளர்க்க வேண்டும், தஃசீரை வளர்க்க வேண்டும், இஸ்லாம் மறுமலர்ச்சி அடைய வேண்டும், நாங்கள் கபறுகளில் சந்தோஷமாக படுக்க வேண்டும் என்று பலர் முயற்சி செய்கிறார்கள். சாப்பாடுகளை கொடுக்கிறார்கள், எல்லாமே செய்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் அனைவர்களையும் கபூல் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் தயாராகுங்கள், நீங்களும் முயற்சி எடுங்கள். என்னால் என்ன செய்யலாம்? முன் வாழ்ந்தவர்கள் யாரை நாம் குறை சொல்ல முடியாது. இந்த ஊரிலே முன் வாழ்ந்தவர்களுக்கு இந்த சிந்தனை கொடுபடவில்லை. கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்களும் அந்த ஊரை நமது ஊர்களை செய்திருப்பார்கள். சகோதரர்களே, மறுமலர்ச்சி உள்ள ஊராக மாற்றுவதற்கு எல்லோரும் அணிதிரள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய முயற்சிகளை கபூல் செய்து நமது ஒன்று கூடலை ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய இஸ்லாமிய சூழல் உள்ள மார்க்க சூழல் உள்ள ஊராக நமது ஊரை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி